பரிதாரத்தை பூசிக்கொள்ள என் பொண்ணோட வேலைக்கு என் குழந்தைங்க வேலைக்கு என் பொண்ணு வேலைக்கு நீ தானே. ஆமா, நாங்க திருச்சியில் வச்சுக்கிற ஹோட்டல தானு யாரானே பெரிய மனசு பண்ணி நீ தான் எங்க பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை எல்லாம் கொடுக்கணும். ஐயா சொல்லி போட்டு நீ போய் சொல்லிட்டு வருங்க. நான் சும்மா இருக்கணுமா? 2-3 கீர்த்தண்டி வச்சாட அலசுறேன். ஆமா, நீ கீர்த்தண்டை அழிச்சு போடு. என்ன கீரை கடிச்சிங்கிற உட்காந்துக்கிட்டு நான் பஸ்ஸில் 3-4 சீட்டில் ஒரு ஆள் உக்காருவான். பஸ்ஸில் 3-4 சீட்டில் இப்போ ஒரு ஆள் உக்காருவான். ஆளா பாடுறப்பா அனுப்பிட்டாட்டு இந்த மோடி எடுக்க போறானா? தம்பி பேசிட்டு வரேன் நானு. நீ எங்கனா போய் எங்கனா வா. இந்த தீபாவளி வந்தா மட்டும் நம்பிட்டு வாமா. ஆமாம்மா, என்ன தீபாவளி வந்தா வந்துட்டு அந்த அதிர்ஷ்ட அமுகத்துக்கு அதிர்ஷ்ட கட்டை எவ கேட்டாலும் கொடுக்க மாட்டாளுங்க. நீ வந்தனா அந்த அதிர்ஷ்டத்தை அமிக்கி போடுவேன். என்னன்னா கொஞ்சம் மிச்சமாகும் வீட்டுக்கு. கல்யாணத்தோட நீ தான் வரணும். ஐயோ, இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறத்துல உன்ன விட்டா போச்சு. அதை பொரியல் பக்கி கூட கொடுத்துட்டா வாரி வச்சா கூட அப்படியே தான் இருக்கும். ஐயா போய் கலந்துட்டு வா. ஐயா சொல்லிட்டு வாண்ணா. பாவம் ஏதோ ஒரு பையன் வந்திருக்கிறான். ஏழை பிள்ளைக்குது. பார்த்தா பாவம் பார்க்கறதுக்கே பாவமா இருக்குது. அப்படியா? ஏழ்மையில் பிறந்தவனா? பார்க்க தெரியுது காவலன். ஐயா, அப்படி அவனுக்கு வந்த குறைதான் என்னவோ பாவம். பாவம் அவன் ஏதோ கேட்க வந்திருக்கிறான். அப்படி என்றால் அவன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதே. கேட்பதை வாரி கொடு. அப்பாடா சும்மா இருக்கிட்ட இந்த கையால மித்திங்காக அடிக்கலாம். அப்பாடா இது 4, இதை டாப்பு, இதை டோலுக்கு. ஃபர்ஸ்ட் 4 சுதி கொட்டுறேன். வாசி போறாரு. என்ன பண்ணுவேன் வல்லுன்னு. அப்பாடா ஒருகே சிரிப்பு தாங்க முடியல. சுதி டிங் டிங் டிங். அப்பாடா டோலா தூக்கி நல்லா மடி மேல வச்சு விருது ஆச்சரிய வந்துக்கிறாரா. முத போன் வச்சு நல்லா ஆச்சரிய இறக்கணும். தட்டுற பேச்ச நீ நல்லா விஷயம் தெரிஞ்ச ஆள் படம் தான் அவனு. தும் 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 கண்ணோடி காண்பதா. அம்மா தாயே அங்கால பரமேஸ்வரி அம்மா இந்த 2 நாள் அப்படியே பாடி வந்துட்டேன். நாளைக்கு கடலூர்ல இருந்து சிதம்பரம் போற வழியில செம்மங்க போ. 3 ராஜத்துக்கு நல்ல மாதிரியா பாடி. அப்பா பாப்பா ஏழப்பட்டவங்க பார்த்தா மெட்ராஸ் கோயம்பேட்டில் லோடு பண்ணியா. ஐயா கலந்தியா சொல்லிட்டு ஐயா பார்த்து மரியாதை பண்ணிட்டாரு. பையன் நான் அவனாட்டு ஆசைப்பட மாட்டேன்னா. அதிகமா ஐயா பொண்ணு வாங்கி மாட்டீங்க. எங்க வந்து ஒரு சுழி போய் சின்ன பையன் எனக்கு தான் கை இது மாதிரி நீ எடுத்து கொடுக்கூடாது. ஏன்னா பார்த்தா பாவமா தெரியுது. இதை எளிமையா கொடுத்துட்டு போறதா உங்களுக்கு பாவம். சின்ன பையன் கொண்டாந்து இருக்கான்.
சின்ன பையன் இதுல உன்னையா பார்சல் பண்ணலாம் இருக்கிறா பாவி இல்ல உன்னையா பார்சல் பண்ணலாம் சின்ன பையன் இது வேற அதிகம் ஆசைப்பட மாட்டாருமா அவரு டேய் என்ன 5 ரூபா நோட்டு வேணும் 10 ரூபா நோட்டு வேணுமா எல்லாம் பழைய மாடல் ரூபா மாட்டேன் 20 நோட்டு 2000 தால கொடுங்க முதல்ல விட்டுலையா அது எங்க தாங்க தெரியல இது வரைக்கும் அது இஷ்டம் போடுறான்னு கேட்டு முதல் காமிச்சிங்க விளையாட்டு மாதிரி இந்த பையன் தானே விஷயம் நம்ம அரிதான் கேட்டேன் தம்பி அரியண்ட தம்பி மராட்டு பயிர் இருந்தா ஒரு 4 மாதம் பயிர் தாப்பா பசங்களுக்கு வறுத்து கொடுக்குறோம் 4 எடுத்துமா எப்பவுமே 2 எடுத்துப்போ ஒத்தி எடுத்துப்போ வாங்கிப்போ தம்பி நான் அதுபடி பாருங்க மராட்டு பயிர் தரணும் வச்சு வேண்டாம்டா சாப்பிட்டா உடம்பு ஆகாது அதோடு தான் அதிகமாக சொல்கிறோம் முடிஞ்சளவுக்கு வாங்கி விடுறோம் அப்பாண்ணா வாங்கி போய் மாதம் 8 விட்டு வழி போகிறோம் பார்த்து போட ஓட்டு கெண்டல் பண்ணாத சுற்று பண்ணுறாங்க அப்பாண்ணா பொறுமை பொறுமை மேடை அதிர்கிறது மேலரா இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஆளு மட்டும் தான் தெரியும். ஆமா 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 விஷயம் தெரியாத ஆளுலாம் தெரியாது. உனக்கு ரொம்ப விஷயம் தெரியும். ஏன்னா தியாகராஜ கீர்த்தனை 5 மணிக்கு ரேடியோல போடுவாங்க. ஓஹோ என்னது தியாகராஜ கீர்த்தனை. ஓஹோ அவனி பாசுனு பணங்க திடுக்கு திடுக்குதா நானு மிருதங்காரன் வேலை வாங்குறேன். வேலை வாங்க வேலை வாங்குறேன். என்னங்க நம்ம அண்ணப்படி நாட்டில் இருக்கிற தான கொடியே இதுவரை யாரும் வரலையே. வருவார்கள் வருவார்கள் சற்று பொறுமையாக இருக்கு. யாரையா நீங்கள் எதற்காக இங்கு வந்து உடல் வருத்தப்பட்டு இப்படி முடியாத காலத்திலும் தத்தி தவழ்ந்து வந்து விழுந்துவிட்டீர்களே ஐயா? நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு இன்று யாரும் கிடையாதுங்க. அப்படியா? காதடைக்குது பசியா? காதடைக்குது, கண்ணெல்லாம் சொல்லிருக்கு. ஆமா, இங்க ஏதோ தானம் வழங்குறாங்களா யாரோ இந்திரஜித்து என்பவரு. அவரை பார்க்கலான்னு வந்தங்க. ஐயா, நீங்கள் வர வேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கின்றீர்கள். வர வேண்டிய இடத்திற்கா? ஆமா. என்னையா சொல்றீங்க? ஐயா, தானம் செய்வது யாரோ கிடையாது, நான் தான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் எதை கேட்டாலும் தருவீங்களா? எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் ஐயா. அப்படின்னா நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று எனக்கு நீங்க சத்தியம் செய்கிறீங்க. கொடுப்பதற்காகத்தான் கொடியேற்றி இருக்கிறேன். கொடுக்க போகிறேன் கேட்டால் அதற்கு சத்தியமே கேட்கிறேன். இல்லைங்க, நான் நிறைய பேரை பார்த்து கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் நான் போய் கேட்கிற நேரத்துக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால யாரை நம்புறது யாரை நம்பாத இருக்கிறதுன்னு புரியலைங்க. அப்படி என்றால் முதலில் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். ஆமா ஐயா, நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறேன். கேட்டாலும் தருவீங்களா? கண்டிப்பாக தருகிறேன். கொடுப்பதற்காக கொடியேற்றிருக்கிறேன். சத்தியம் செய்துவிட்டு கொடுக்கிறேன். கேளுங்கள் ஐயா. எனக்கு என்ன தெரியுமா வேண்டும்? என்ன வேண்டும்? உன்னுடைய உயிர்தான். எதையோ
சத்தியம் செய்து கொடுத்து விட்ட பிறகு உடைய உயிர் தான் வேண்டும் என்று வந்து எதிரத்திலே கேட்கிறது ஐயா. ஐயா, ஒரு ஜாங்கிடத்தினிலே உள்ளங்கை அகலத்திலே படுத்திருந்தேன் 10 மாதம் பயணம் என்னும் உறக்கத்திலே. சண்டான பெட்டியிலே எதையோ கேட்க போகின்றது என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சத்தியம் செய்து கொடுத்து விட்ட பிறகு என்னிடத்திலே வந்து உன் உயிர்தான் வேண்டும் என்று கேட்கின்றாய். ஐயா, இதை தவிர்த்து வேறு எதையாவது கேளுங்கள் ஐயா, தடையில்லாமல். இதற்காகத்தான் நான் முன்கூட்டியே சத்தியம் கேட்டேன். உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயா, அப்படி என்றால் என்னுடைய உயிர்தான் உங்களுக்கு வேண்டுமா? ஆமா ஐயா, ஒரு மனிதனானவன் தாயின் வயிற்றிலே 10 மாதம் பயணம் என்னும் உறக்கத்திலே இருந்து விடுகிறான். இந்த கருவறையிலிருந்து இந்த தெருவறைக்கு வருகிறான். தெருவறைக்கு வந்து அவன் செய்யக்கூடிய பாவமோ புண்ணியமோ அதர்மமோ தர்மமோ அதற்கு தக்கவாறு சொர்க்கமோ நரகமோ காத்து கொண்டிருக்கிறது. ஐயா ஐயா, கருவறை, தெருவறை, கல்லறைக்கு போகின்றவன் பொய் சொல்லக்கூடாது ஐயா, பொய் சொல்லக்கூடாது. அப்படி நான் பொய் வார்த்தை உரைத்து விட்டால் மக்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள்? ராவனுடைய மகள் கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்தானாம், பிறகு மறுத்து விட்டானாம் என்று மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுவார்கள். ஐயா ஐயா, மனிதனுக்கு இந்த நாக்கு இருக்கிறது எதற்காக தெரியுமா? எதற்காக? வாக்கை காப்பாற்றுவதற்காகத்தான். நீங்கள் கேட்டபடி என்னுடைய உயிரை கொடுக்கிறேன். எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது? ஒரு நேரத்தில் நான் போர்க்கவசம் கொண்டு போர்க்களத்திலே பகைவரோடு சமர் செய்து கொண்டிருப்பேன். அங்கு வந்து என் உயிரை பெற்றுக் கொள்ளுங்கள். அங்கு வந்து பெற்றுக்
ஆஞ்சநேயன் வீர ஆஞ்சநேயன் என்ற பெயர் உடைத்து மறிவசித்து மதுரமான கைக்கிளை புசித்து சுனைநீரை குடித்து யாம் விளங்குகிறோம். படுபாவி கொடியவன் வாலியால் பல துன்பப்பட்டோம். நானும் என் இளைய தலைவர் சுக்கிரீவன் மனைவி உரிமையை அவன் உரிமையாக்கி கொண்டான். அவனுக்காக பயந்து ரிஷிமுக பருவத்தில் காலத்தை கழித்தோம். எமது ஆண்டவன் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவ்வழியாக வந்தார். அண்ணவனை துணை கொண்டோம். வாலியை கொன்றார். சுக்கிரீவனுக்கு மணிமுடி சூட்டினார். என் அழைத்து இலங்கைக்கு தூதாக சென்று வா என்று பகவான் கட்டளையிட்டார். அவர் நாட்டுக்கு கட்டுப்பட்டு தென்னிலங்கைக்கு தூது சென்றேன். அசோகவனத்தில் அன்னையை கண்டேன். பகவான் கொடுத்த கனையாடியை தாயினை கொடுத்தேன். தாயினை வழிபட்டு தாய் கொடுத்த சூடாமணியை பகவானத்தில் ஒப்படைத்து விட்டேன். அன்னையை சிறைமிக்க வேண்டும் என்று பகவான் வானவர் கூட்டம் அனைவரும் ஒருங்கிணைந்து தென்னிலையை வந்தடைந்தோம். நாங்கள் தங்கியிருப்பதோ சுவேதா பர்வதமலை. பாடிக்கூட அமைத்தோம். அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கின்றோம். நடந்து கொண்டிருப்பதோ 8 நாள் சண்டை. 8 நாள் சண்டையிலே வெற்றியை கண்டவர் நாங்கள், தோல்வியை கண்டவன் ராவணன். நேற்றைய தினத்திலே நாகஸ்திரத்தால் எமது இளைய பகவானை கட்டளை செய்தார். ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் என்று சஞ்சீவமலையை கொண்டு வந்தேன். பகவானை காப்பாற்றி விட்டேன். வானர கூட்டம் பகவான் இன்று சமருக்கு செல்ல வேண்டும் என்று எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சந்திக்கின்றேன் ஆண்டவனை. ரா ஆமாம், என்னுடைய அண்ணன் மகன் இந்திரஜித்துக்கு எவ்வளவு எடுத்து உரைத்தேன். ஆனால் அவன் என் வார்த்தை கேட்காமல் என்னுடைய ஆண்டவனிடமே நான் தந்தை வளர்த்து விட்டேன். அதனால் ஆச்சரியம் பார்க்கிறோம். ஆச்சரியா இனிமேல் இவர்களோடு சமர் செய்து இவர்களை வெல்ல முடியாது. இப்பொழுதே மாயா சீனையாக உற்பத்தி செய்து கொண்டு வந்தோம். இந்த குரங்கு கூட்டங்கள் முன்பாக வெட்டி எறிகிறது. பிறகு என்ன நடக்கிறது?
இந்த கொடுமைக்கு நான் இன்செய்வேன் தாயே. ஐயா என்னையா நியாயம்? ஐயாவே கோபம் அதுவே பாவம் அதுவே தாபம் ஐயையோ கண் பாவம் ஐயா ஐயாவே கோபம் அதுவே பாவம் அதுவே தாபம் ஐயையோ கண் பாவம் ஐயா கோபமே குடிகளுக்கும் கோபமே நரகத்திற்காகும் கோபமே சாவத்திற்காகும் என் அண்ணன் என்னைய தவசித்தார் ஏனையா இப்படி சாட்டை கொண்டு வெற்றி விடையா என் தாய் மனிதர்கள் கோபம் இருக்கக்கூடாது கோபமே குடிகளுக்கும் கோபமே நரகத்திற்காகும் கோபமே சாவத்திற்காகும் வேண்டாம் ஒரு பெண்ணை வெற்றி விடையை எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியிருந்தாய் மழையா மழையா விட மாட்டலாம் அனவத்தி அறிவேன் பார்த்து போற்றினேன் பாதம் பூவைக்குள் சேதம் புரிந்தாலே பாவம் ஐயா போற்றினேன் பாதம் பொருந்தும் சாமேதம் பூவைக்குள் சேதம் புரிந்தாலே பாவம் ஐயா இந்திரத்து வாழ்க தர்ம பிரபு வாழ்க 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 என்று மக்கள் எல்லாம் போற்றி பொழுது பேசுறாங்களே அத்தனை பேரும் புகழ் பெற்ற தர்ம பிரபுவே நீங்களே காரியம் செய்யலாமா? இது தர்மமாகுமா? இது நியாயமாகுமா? இது நீதியாகுமா? வேண்டையா எத்தா என்ன எத்தவர் செய்தார் மக்கள் எல்லாம் இந்திரத்து வாழ்க வாழ்க என மனமார வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாங்கள் நீங்கள் இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்கிறீரே வேண்டாம் விட்டுவிடு. என்னுடைய தாய் என்ன தவறு செய்தால் எங்களை தெரிஞ்சவங்க அழிவதற்கு இவள் தான் காரணமாக இருக்கிறார். இவளை விட்டு வைக்கலாமா? விட மாட்டேன். அரபியல் மீது பெண் பழி சாரும் பெருமைகள் போகும் புரிந்தாலே பாவம் அம்மா பெண் பழி சாரும் பெருமைகள் போகும் பெருகும் ஓட்டாரும் புரிந்தாலே பாவம் பெண்ணை கொன்றால் பாவம். அந்த பாவம் பழி உண்மை வந்து சேரலாகுமா? என்னவையா என் வார்த்தை கேளையா? என் தாயை விட்டுடையா விட்டுடையா? பெண்ணை அடித்தால் பாவம், பெண்ணை கொன்றால் பாவம். அப்படிப்பட்ட பழிபாவம் எனக்கு புத்திமதி சொல்ல வந்து விட்டாய்.
கரவீரம் இருந்தால் இவளை கோபத்திற்கும் துடிக்கின்ற சினத்திற்கும் எடுத்த உடைவானுக்கு வேண்டும் என்றால் என் தாயை வெட்டினால் தான் உனக்கு அடங்கும் என்றால் சமசைதன் முகத்தை நோக்கும் சித்தம் கொண்ட சீனத்தை பதிலுக்கு தலையை என் தாய்க்காக என் அன்னைக்காக என் தெய்வத்திற்காக நீங்கள் காலாண்டு வேலையை என் சிரத்தால் செய்து முடிக்கிறையா? யாருன்னு சொன்ன தாய்? யாருன்னு சொன்ன? எனது அன்னை. அன்னை தெய்வம். தெய்வம் எனது மாதா. மாதா போடா போடா பைக்கடா. வார்த்தை சொன்னாமா நீ கையால இடுற வேலைய நீ காலால இடுற வேலைய நான் தலையால செய்யணும். நேரம் என் தலையை புட்டியாட்ட போட்டு என் தாயை என் அவதூறாக பேசினா சீக்கிரமா ஐந்து போறேன். மனிதன் பிறந்தான் இருந்தால் 3 நாளைக்கு வாழ்ந்த சிறப்பா வாழ்ந்துட்டு சாணண்டா. கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அவன் ஒன்று சொல்லி இப்படி ஒன்று சொல்லி அப்படி ஒன்று சொல்லி அங்கே போய் இங்கே போய் வாழக்கூடாது. செத்தாலும் உடனே சாகணும், வாழ்ந்தாலும் நல்லா வல்லமையாக வாழணும், நல்ல செழுமையாக சாகணும், நல்ல பேர் எடுத்து சாகுடா. உன்னை மாற்றி ஆட்டு போகிறேன் பாருப்பா. என்ன சொன்ன என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னீங்க. ஆளாளுடைய வேலையை சிறத்தால் செய்து முடிக்க சொன்னீங்க. தூக்கி இங்கே போடு. தூக்கி போறேன். நீ தான் தூக்கி போட்டு தூக்கி போட்டேன். அப்படித்தான் தூக்கி போறேன். ஒரு மரியாதை தெரியுதாடா உனக்கு? நான் எப்படிப்பட்ட தென்னிலங்கை வேங்க ராவணம் புள்ளடா. ஆசனத்தை எடுத்து போறேன்னா எப்படி எடுத்து போறேன்னு எடுத்து வச்சு நல்லா போறேன். சுத்தமான பண்ற நான் எப்படி பட்டல என்னடா கையால் குரங்கு 100 குறும்புன்றாங்க. அது உங்களுக்கு இது பாரு, ஒரு குரங்கு கிட்ட 100 மனுஷால் குறும்பு இருக்கும். போய் காது முஞ்சி தொடங்கணும். நீ தானா கையால தொடங்கி சொன்ன? கையால் தான் தொடங்கி சொன்ன. காது முஞ்ச தொடங்கி சொன்ன. தண்ணி எங்க நீ தான் சேர்த்து விட்டு தண்ணி இல்லைன்னா எங்க போய் தொடங்க? மாட்டலாம் இப்போ மாட்டலாம். அட
பாய் நாளைக்கு அந்த உடம்பு உதவுறதா போய் ஒன்று சொல்ல அங்கே உதவு. நான் என்ன சொன்னேன் நல்லா துணியால துடைக்கிற மாதிரியான இது பாவி அக்கலமா இல்லம்மா யாரா சொல்றது நான் என்ன சொன்னாலும் செய்வேல ஓடுறா ஓடு ஓடுறா ஓடியாடா அண்ணா 50-60 அடி போட்டு வச்சுக்கிறாங்க சரி ஓட வேண்டியதான் என்னமோ இங்கேயே பஜ்ஜில் ஆட்டு என்ன பஜ்ஜில் இந்த கடைசி அந்த கடைசி ஓடு ஏன்டா இப்படி அடிக்கிறேன் லப்டியா போட்டு பாருங்க சரி வாங்க மலைமுறார் வந்து வக்காரியா வக்காரியா வக்காரு அண்ணா சாரணிமணி அண்ணா 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 இருக்கிற ஐயோ இந்த கம்னாடி அவர் கத்து கொடுத்தாரு அரே உக்காரா வார வெடிகாலம் போறோம் நாட்ட உக்காரான் நல்லா உக்காரா பேசி நல்லா உக்காரு ஆமா இவருக்கு நான் வாழையில போட்டேன் சாப்பாடு போட போற சாப்பாடு எழுதுறோ சொன்னா எப்படி சித்திரவதை பண்றேன் அடிக்கிறான்னு சொல்லி பல்லெல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கிறாங்க நீ சிரிக்காதே ரப்ப நல்லா இருக்கிற யார் சிரிச்சாலும் பல்லு வெளியே தெரியுதான் செய்யும் ரொம்ப சிரிக்காது ஏன் சிரிச்சு சிரிச்சு செத்து போனவன் நாட்டில் நிறைய பேர் ஐந்து செத்து போனவன் அதை விட நிறைய பேர் சரியா ஐயா இவர் அச்சம் பாரு கையெல்லாம் வலிக்குதுப்பா கையை பிடி கையை பிடிக்குதா கையை போடுறான்னா கையை போட்டு எட்ட போடுவான் பழகுதுப்பா சும்மா அப்படி இதம்மா பிடிக்கணும் இந்த கை நாடா பிடிக்கிற என் வீட்டுல வந்து பாடுறா என் மனைவி எப்படி அப்படி பிடிச்சா போற மாதிரி உன் வீட்டுல அங்க ஆமா இங்க என்னடா பூச்சி அப்படியே சும்மா பாவாடை தோசி போட்டி ஞாபகம் இல்ல என் முன்னாடி பாவாடை தோசி போட்டா என்னடா என் முன்னாடி பாவாடை நான் தோசி போட்டேன் அதுக்கு என்ன கிடைக்குதா காலம் பூரா அவ தோசி போடுற ஒரு நாளைக்கு நான் தோசி போட்டேன் சரி பாட்டா காலெல்லாம் வலிக்கு காலை பிடி அதிகமா தெரியல உனக்கு பிடிக்கிறது என்னப்பா மூஞ்சம் முன் வச்சுக்கணும் கை கால அமுக்கனா தூங்க வரும் வராது சிரிச்சுன்னு வாங்க மாறா சிரிக்காதப்பா நீ அப்படியே நல்லா இருக்கு இந்த காலை பிடி அப்படியே சொல்லி கொண்டு ஐயா உடம்புலாம் வலிக்குதுடா உடம்பு இப்படி ஐயோ ஐயோ நாராயண காய்த்து முடிச்சு அப்படியே நம்ம பட்டா முடிச்சு சொல்லுவோம் எதுக்கால் பூஜை பார்த்து உட்காந்துங்களாப்பா நிறைய நச்சுக்கு போட்டிருப்பான் ஏய் கமலாட்சி ஆமா
ஒரு நேரத்துல எங்க அசோகவனத்துக்கு வந்திய அப்போ நான் என்ன செய்தேன்? அதெல்லாம் ஏன் போய் இப்போ கலர் அங்க வந்திய நீ என்ன செய்த? அசோகவனத்தை நான் அசோகவனத்தை அடிச்சேன். அடிக்கலாம்டா. யாரு அப்ப முடிஞ்சா? அப்ப நான் என்ன செய்தேன்? எங்கிட்ட சண்டைக்கு வந்தேன். விட்டனா அடி அடிச்சு தூக்கி ஆகாயத்தை போட்டேன். அடிப்பேன். என் தாய்க்காக அடங்கி இருக்கிறேன். பையா உனக்கு தெரியுமா? உனக்கு எதை எங்க தட்டினா எப்போ விழுன்னு எனக்கு தெரியும். அதுதான் இப்ப தட்டிக்கிறேன். ஆமா சரியா. நீ என்ன அடிச்சா நான் சும்மாவை விட்டேன். உன்னை கட்டு போட்டு இழுத்துட்டு தந்தையின் பேட்டுக்கு இழுத்து சென்றேனே. அங்க போய் எனக்கு கமல் இருமா போடு அமர்ந்திருந்தான். எனக்கு கோபம் வந்தது. அட்டே ராவணா, உன் 10 சிரம் 20 கரம் என் பாதத்துக்கு சமம். கல் ஒன்று ஒரு 50 ரூபா தலைமையில போட்டுருங்க. கம்நாட்டி அப்ப செய்ய இப்ப செய்ய சத்தியம் செய்வேன் ஐயா. பத்தினியை விட்டால் ஐயா. என்னை பெற்ற தாயறிய நான் வணங்கும் தெய்வம் அறிய உனக்கு சத்தியம் அப்படியா? அடிமை அடிமை என்று என் தாய் சத்தியம் செய்வேன் என்று சொன்னாங்க. இப்ப இங்க வெட்டி எறிந்து விட்ட பிறகு குரங்கு கூட்டங்கள் எல்லாம் ஐயோ காப்பாற்ற முடியவில்லையே என்று மானம் தாங்காம தனக்குத்தானே செத்து போகும். அதன் பிறகு வடக்கு நோக்கி அயோத்திக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பரத சத்ருக்கனை வெட்டி எறிந்து விட்டால், அவர்களை கொன்று விட்டால் இந்த ராமலட்சுமணனுக்கு ஏமாற்றம். இப்பொழுது பார். அம்மா நீ மடிந்து விட்டாயா? இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டாயா? எங்களை மறந்து விட்டாயா? ஐயோ கட்டிய கோட்டையெல்லாம் மண் கோட்டையானதம்மா. கோட்டையெல்லாம் மண் கோட்டையானதம்மா. கண்ணிருந்து குருடனாய் மண்ணுலகில் வாடலானே அம்மா.
என் அன்னை மடிந்து விட்டாளே, என் செய்வேன் அம்மா, என் செய்வேன்? உன் பெருமை என்ன, உனது புகழ் என்ன, உன் கீர்த்தி என்ன? அனைத்தும் மறைந்து விட்டதே, சிறு நேரத்தில் மாறிவிட்டதே. உன் பெருமையை நான் எப்படி எடுத்து சொல்வேன் தாயே? அம்மா, நீ மிதுளையில் பெண்ணாய் பிறந்து உன்னுடன் சிவதன சொந்து தோன்றி பிறந்து உன்னுடன் சிவதன சொந்து தோன்றி உலகிலோ சுயவரும் கண்டாயம்மா. தாயே, மிதுளை மாமன்னர் உம்மை பேழையிலே கண்டெடுக்கும் தருவாயில் என் தாயோடு ஒரு சிவதனுசும் இருந்ததாம். என் தாய் வளர வளர அந்த சிவதனுசும் வளர்ந்து வந்ததாம். ஒரு நாள் என் தாயானவள் தோழிகளோடு பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தாராம். அப்படி விளையாடும் நேரத்தில் அந்த பந்தானது அந்த சிவதனுசு அருகே சிக்கிக் கொண்டதாம். சாதி பெண்களே, அப்பந்தை கொண்டு வாருங்கள், மீண்டும் விளையாடலாம் என்று என் தாய் சாதி பெண்கள் பந்தை எடுக்க முடியாமல் தோல்வியோடு திரும்பி வந்தார்களாம். இதை கண்டறிந்த என் தாயானவள் சட்டென்று சென்று பட்டென்று இடது கரத்தில் அந்த சிவதரசை அப்புறப்படுத்தி விட்டு வலது கரத்தில் பூப்பந்து எடுத்து காண்பித்தாளாம். இது எங்கேயோ கண்டறிந்த மாமன்னர், ஆஹா, நமது மகனுக்கு இத்தனை வலிமை உண்டோ, திறமை உண்டோ, இன்னவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சிவதனத்தை எவன் ஒருவன் வளைக்கிறானோ அவனுக்கே பெண்ணென்று சுயவரம் ஏற்படுத்தினாராம். அது வேளையில் எமதாண்டவன் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி தாட்டகை சம்மாரம் முடித்து அவ்வழியாக வந்தாராம். சிவதனுசை வளைப்பதற்கு பதிலாக முறித்து விட்டாராம். இதை கண்டறிந்த என் தாயானவள், ஐயோ, வில்லை முறித்து விட்டாரே, நமக்கு அவருக்கு திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து என் தாயே ஓடி சென்று என் ஆண்டவனுக்கு மாலை அணிவித்தாளாம். அத்தனை பேரும் புகழும் பெற்ற என் தாயானவள் ஒரு அரக்கன் கரத்தில் மடிந்து விட்டாளே. இவன் கரத்தில் மடிவதற்காக 9 மாதமாக சிறை கண்டாய் தாயே. இந்த அரக்கன் கரத்தில் மடிவதற்காக 9 மாதமாக சிறை கண்டாய். ஆஞ்சநேயா, சுத்த வீரம் உள்ளவன், விவேகம் உள்ளவன், என் மனைவி அருகே இருந்திருந்தோம், என் மனைவி காப்பாற்ற உனக்கு வக்கில்லையா என்று பகவான் கேட்டால் நான் என்ன பதில் கூறுவேன்? ஆண்டவனுக்கு என்ன பதில் கூறுவேன்? ஏன் சண்டை, எதற்கு யுத்தம், எதற்காக சமர் செய்ய வேண்டும்? என் தாயை முடிந்த பிறகு இது என்ன யுத்தம், இது என்ன வெற்றி, இது என்ன யுத்தம், இது என்ன வெற்றி? என் தாயை என் தாயை முடிந்த பிறகு எதற்கு நான் உயிரோடு வாழ வேண்டும்? என் அன்னை சென்றதற்கு நானும் சென்று விடுகிறேன். அன்னையே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். ராமா, என்னை மறந்து விடுங்கள், இந்த பாவியை மறந்து விடுங்கள். ஆமா, ஆஞ்சநேயர் பார்த்துட்டு எங்குதான் இருக்கிறது? ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா.
என் தாய் மடிந்து விட்டாள். என்ன நான் மடியவில்லையா? நான் உயிரோடு இருக்கின்றேனா? இன்னும் மடியவில்லையா? இந்த பாவி எதற்கு? ஆஞ்சநேயா, என்னப்பா நடந்தது? ஏன் உனக்கு இவ்வளவு மன வருத்தம்? ஆழ்வார், நடக்க கூடாத காட்சி விட்டது, பார்க்க கூடாத காட்சியை பார்த்து விட்டேனே. நான் அழாமல் எப்படி இருக்க முடியும் ஆழ்வார்? போச்சே நான் பட்ட பாடெல்லாம் பாழாக போச்சே. ஆஞ்சநேயா, என்ன விழிக்கின்றாய்? போச்சே நான் பட்ட பாடெல்லாம் பாழாக போச்சே. ஏற்றும் பேச்சும் நிலை நிலை என்பது தீரவனா போச்சே. காலையிலே அன்னையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். அது வேளையில் உனது அண்ணன் மகனுக்கு எதிர்த்து என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? தாயின் கேசை பற்றி கையலை அவனுடன் அழுதுமே சென்றான். தாயின் கேசை பற்றி வந்தான். கையலை அவனுடன் அழுதுமே சென்றான். தாவி வலை கொண்டு வெட்டினான் நகரதியாவி போச்சே. ஆஞ்சநேயா, நம் தாயாகிய சீதா பிராட்டியின் செய்யை பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்தான். எங்கே இழுத்து செல்கின்றானோ என்று நான் பின்னோட்டமாகவே சென்றேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? நம் தாயை அடி 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 என்று அடித்தாய். ஆஞ்சநேயா, சொல்வதை கேள். நீங்க தடுக்கவில்லையா? தடுத்தேனே. எத்தனையோ நல்வார் துரைத்தேன், அவன் கேட்கவில்லை. ஆழ்வார், கைப்பால் அன்னை பத்தி காப்பாற்றடா என்று நிலைகள் புகுந்தாய். கைப்பால் அன்னை பத்தி வந்து நின்றான். காப்பாற்றடா என்று நிந்தனைகள் புகுந்தான். அப்பா நீ வணங்கும் தாயை உன் கண்பாக வெட்டுகிறேன், முடிந்தால் காப்பாற்றடா என்று ஏழையும் கிண்டலம் செய்துவிட்டு நம் தாயை வெட்டிட்டாயா தாய். அது மட்டுமல்ல, இங்கே உன் தாய் மடியே அயோத்திக்கு சென்று பரதன் சத்ருக்கன் இருவரையும் வெட்டி வருகிறேன். எல்லோரும் மடிந்தார் என்ற செய்தியை கேட்டால் உமது ஆண்டவன் தனக்கு தானே உயிரை விட்டு விடுவான். எனக்கு வெற்றி என்று அவன் அயோத்திக்கு போயிட்டாயா. ஆஞ்சநேயா, அன்னையார் தொட முடியாது. அன்னையார் தொட்டிருந்தால் அவன் மல்லோடு சென்று எடுத்து சென்றான் அன்னையாரை. ஆனால் அன்னையார் தொட்டிருக்க முடியாது. சொல்வது கேள் ஆஞ்சநேயா. ஆழ்வார், என்ன உனக்கு ஒரு நேரத்தில் என் தாயை தொட முடியாமல் உனது அண்ணனே மண்ணோடு பெற்று வந்தான் என்றால் உண்மைதான். இச்சிறியவன் எப்படி தொட்டிருக்க முடியும், வெற்றிருக்க முடியும்? முடியாது முடியாது முடியாது. ஆனால் ஒன்று, ஆமையா, யோசித்து பார்த்தால் அதுவும் நியாயமாக தான் தெரியுது. அன்னையை தொட முடியாமல் மண்ணோடு பெற்று வந்தான் உமது அண்ணன் ராவணன். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி தொட்டிருப்பான், எப்படி வெட்டிருப்பான்? இங்கு நடந்த காட்சி எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி தெரியுமா?
இப்பொழுது நீங்கள் அசோகனை சென்று அண்ணன் இருக்கிறார் என்று கண்டு வாருங்கள். இந்த உருவத்தோடு செல்லாதீர்கள். ஏனென்றால் இந்த உருவத்தை கண்டால் அரக்கர்கள் உன்னை சும்மா விட மாட்டார்கள். வண்டு எடுத்து அண்ணன் இருக்கிறாரா என்று கண்டு வாருங்கள். நான் சென்று பகவானு காதல் கூறிக்கொண்டிருக்கிறேன். சிற்றன்னை வார்த்தை சிறைமேற்கொண்டு 16 ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம சிறிய தாயார் கூறிவிட்டார்கள். உண்மைதான். அன்னையின் வார்த்தைப்படியே நான் காணவி ஏவினேன். நான் காண செல்லும் தருவாயில் ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன். அண்ணா, நாளை தினம் இந்த அயோத்தி நாட்டை உங்களுக்கு மகுடாபிஷேக சுற்ற சந்தோஷமா இருந்தேன். எப்படி தடைமுடியிருந்து காணப்பு கூறிய அண்ணா என்னன்னா கொடுமை என்று கேட்டான் என் தம்பி லட்சுமணன். தம்பி, இது அன்னையின் வார்த்தை. நான் அன்னையின் வார்த்தையை தட்டி கழிக்கூடாது. நான் 16 ஆண்டு காலத்தையும் 14 நாளையாக முடித்துட்டு வருகிறேன். நான் ஒருவரை நம்ம சிறிய தாயோடு நீ சந்தோஷமா என்று கூறினேன். எத்தனை பார்த்து கூறியும் என் தம்பி கேட்கவில்லை. என் தம்பி என்னை போன்று இப்படி காவி உடைகளை அணிந்து சடைமுடிந்து என்னை போன்றே காணகம் என்னோடு மறைத்துணிந்து விட்டார். நாங்கள் இவரும் காண செல்லும் தருவாயில் ஓடி வந்தால் என் ஜானகி, சுவாமி, நாளை தினம் இந்த அயோத்தி நாட்டை உங்களுக்கு பட்டாபிஷேகம் சுற்ற வந்தேன். இப்படி சடைமுடி அணிந்து காணகப்பூ கூறிய சுவாமி என்ன கொடுமை என்று கேட்டால் என் ஜானகி. ஜானகி, இது அன்னையின் வார்த்தை. அன்னையின் வார்த்தை தட்டி கொடுக்காது. நான் 14 ஆண்டு காலம் காட்டுக்கு செல்லத்தான் வேண்டும் ஜானகி என்று கூறினேன். எத்தனை வார்த்தை கூறியும் என் ஜானகி கேட்கவில்லை. சுவாமி, உங்களை பிரிந்து இந்த அயோத்தி நாட்டில் தடுத்து வாழ வேண்டுமா? முடியாது. என் ஐயனுக்குத்தான் எனக்கு அயோத்தி என்று இத்தனை காலம் உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டதேன். உங்களை பிரிந்து நான் வாழ மாட்டேன். நானும் உங்களுடன் காட்டுக்கறிக்கோ என்று கூறினாள் என் ஜானகி. நாங்கள் மூவரும் காடு செல்லும் தருவாயில் ஓடி வந்தான் என் தம்பி பரதன். அண்ணா, அண்ணா, என்னண்ணா இது? என் தாய் செய்த தவறுக்காக நான் நிறுத்தி மன்னிப்பு கேட்கிறேன். பாருங்கள் அண்ணா, நாட்டுக்கு செல்லாம். நீங்கள் காட்டுக்கு போக வேண்டாம் அண்ணா, காட்டுக்கு போக வேண்டாம் அண்ணா என்று எத்தனையோ வார்த்தை எடுத்துரைத்தான் என் தம்பி பரதன். ஏனென்றால் எத்தனை வார்த்தை கூறியும் ஏற்க முடியவில்லை. தம்பி என்றால் பரதனைத்தான் தம்பி என்று சொல்ல வேண்டும். அண்ணா, உங்களை பார்ப்பவோல் பார்க்க வேண்டும் என்றால் தங்கள் பார்த்துக்கூடிய பாதரட்சியை தாருங்கள். நந்தி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் 14 ஆண்டு காலம் பூஜை செய்கிறேன். அப்படியே 14 ஆண்டு காலம் முடித்து நீங்கள் வராதுவிட்டால் அக்னி வளர்த்தி அதில் உயிரிவிட்டு அண்ணா, உயிரிவிட்டு என்று கூறினான் எனது தம்பி.
என் தம்பி பரதத்திரி விடைபெற்றி அத்திரிவனம் என்று வனம் இருக்கிறது. அந்த அத்திரிவனத்திலே அத்திரி மகரிஷி அவருடைய மனைவி அனுசி அம்மையார் நீண்ட காலமாக எங்களுடைய தரிசனம் காண வேண்டும் என்பதற்காக அத்திரிவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் மூவர் சென்றோம். அத்திரி மகரிஷியை ஆசை பெற்றோம். அத்திரி மகரிஷி மனைவி அனுசி அம்மையார் என் ஜானகி கற்பன் நிலைமையெல்லாம் எடுத்துரைத்தார்கள். அவரை ஆசை பெற்று சபரி அம்மையார் நீண்ட காலமாக ராமா ராமா உன்னை எப்போது நான் பார்க்க போகிறேன், உன் தரிசனிப்பு காணப்போகிறேன் ராமா என்று நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சபரி அம்மையார். சபரி அம்மையார் அங்கே காட்டக்கூடிய காய்கறி பறித்து வந்து சுவையா இருக்கும் கனியை தன் ருசித்து அக்கனியை எனக்கு கொடுத்தார்கள் சபரி அம்மையார். சபரி அம்மையாரத்தை விடைபெற்றி 5 நதிகள் சேரக்கூடிய இடம் அதுதான் பஞ்சவடிவு கூறுவார்கள். அந்த பஞ்சவடிவிலே அழகான பன்னக சாரமத்தி நாங்கள் மூவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அன்றொரு நாள் அழகான புள்ளிமான் துள்ளி துள்ளி விளையாடுது. அந்த மானை பார்த்து நீ என் ஜானி கேட்டாள், சுவாமி இதை பார்த்தீங்களா, இந்த மான் என்ன அழகாக துள்ளி துள்ளி விளையாடுது, அதனால் இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்க சுவாமி, நான் விளையாடுக்கென்று. நான் உரைத்தேன், ஜானகி இந்த மானை பார்த்தா ஏதோ சந்தேகம் இருக்கிறது, இந்த மானே தேவையில்லை ஜானகி என்று கூறினேன். இல்லை சுவாமி, இந்த மான் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். சரி இந்த மான் தானே நான் பிடித்து வருகிறேன் என்று மானை துறை செல்லி சென்றேன். எது நோக்கி ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன். அண்ணா எங்கே போறீங்க அப்படின்னு. தம்பி ஜானகி இந்த மான் மீது ஆசைப்பட்டு விட்டால், அதனால் இந்த மானை நான் துரத்தி பிடித்து வருகிறேன் தம்பி என்று கூறினேன். என் தம்பி என்ன உரைத்தான், அண்ணா இந்த மானை பார்த்தால் பொன்னிறமாக காத்திருக்கிறது, அதனால் ஏதோ சந்தேகம் இருக்கிறது, இந்த மானே தேவையில்லை அண்ணா என்று கூறினான் என் தம்பி லட்சுமணன். என் மனைவி ஜானகி என்ன உரைத்தாள், மைத்துனா என் கணவரி மானை பிடித்து தர முன்வந்து விட்டார், இடையில் நீங்கள் என் தடை விதிக்க வேண்டும், இந்த மான் தான் மைத்துனா எனக்கு வேண்டும் என்று கேட்டாள். நான் உரைத்தேன், தம்பி ஜானகி இதுவரை எந்த பொருள் மீது ஆசைப்பட்ட கிடையாது, இந்த மான் என்று ஆசைப்படுகிறாள், இந்த மான் தானே நான் துரத்தை பிடித்து வருகிறேன். நான் வருவரை பஞ்சவடிவிலே பண்ண சாலையில் மதனிக்கு உறுதியாக கூறிவிட்டு நீண்ட தூரம் மானை துரத்தி சென்றேன். மானாக வந்தது மான் அல்ல, அவன் மாரிசன். நான் சம்பார் செய்ய தருவாயில் 3 அபயக்குரோசை கேட்டது. சீதா அபயம், லக்ஷ்மணா அபயம், சீதா அபயம் என்று. ஏடா இது, நாம் இல்லாத நேரத்தில் அங்கு ஜானகி ஆபத்தா அல்ல தம்பிக்குத்தான் ஆபத்தா என்று விரைந்து ஓடி வந்தேன் பஞ்சவடிவுக்கு. எது நோக்கி ஓடி வந்தான் என் தம்பி லட்சுமணன். அண்ணா உங்களுக்கு ஏதோ ஆபத்தில் இல்லையா, நீங்கள் சென்றவுடனே 3 அபயக்குரோசு கேட்டது, அதை கண்டு மதுரை உங்களுக்கு தான் ஏதோ ஆபத்தில் இருந்து விட்டது என்று உங்களை பார்த்துவிட்டு ஒருபடி கூறினார். தம்பி என்ன காரியம் செய்தாயடா, அதுவோ அடர்ந்த காலகம், அடர்ந்த காலத்திலே பெண்ணாக பிறந்த ஜானகியை தனித்து விடுத்து வந்து கூறுகிறையே, என்னை காரியம் செய்திருக்கான். அண்ணா எத்தனை வார்த்தை கூறியும் மதனியின் வார்த்தை கேட்கவில்லை, அல்லது உங்கள் வார்த்தை நான் தட்டி கழிப்பதா, மதனின் வார்த்தை கேட்காதிருப்பதா என்று என் தம்பி குறைத்தான். நாங்கள் இருவரும் பஞ்சவடிவிலே பன்னக சாலையில் வந்து பார்க்க தருவாயில் எனது ஜானகி காணவில்லையே. ஜானகி வைதேகி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாயா ஜானகி, உன்னை எப்போது பார்க்க போவது ஜானகி, உன்னை நினைந்து எனது உள்ளம் உருகி
துடி